முக்கிய செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் 7 திருட்டு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆதம். வணக்கம் ஆதம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பிரகாஷ். பள்ளிக்கரணையில் நடைபெற்ற 7 திருட்டு வழக்குகளில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கூட்டுறவு பகுதியை சேர்ந்த ஞானசேகரனை பள்ளிக்கரணை போலீசார் தற்போது 3 நாள் காவலில் விசாரணை எடுத்துள்ளனர். பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் பள்ளிக்கரணையில் 7 இடங்களில் திருட்டு வழக்கில் சம்மந்தம் உள்ளதாக நீதிமன்றத்தில் கூறி 3 நாட்கள் விசாரணை நடத்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது நீதிமன்றத்தில் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த சுண்ணாம்பு கொளத்தூர், மேக்ஸ்வர்த் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை சுமார் 7 வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்த வழக்கில் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் காவலில் எடுத்து விசாரணை நடத்த பின்பு 7 வழக்குகள் தான் உள்ளதா அல்லது கூடுதல் வழக்குகள் ஞானசேகரன் மீது உள்ளதா என விசாரணை மேற்கொண்டிருந்தனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த விசாரணையில் நேற்றைய தினமே ஞானசேகரனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்துள்ளனர். விலை உயர்ந்த கார்களில் சென்று ஓட்டமிட்டு வீடுகளில் கொள்ளையடித்த வழக்கில் தற்போது ஞானசேகரனை 3 நாள் காலையில் விசாரணை நடத்த பள்ளிக்கரணை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி ஆதாம்.